நம்ம அறல் கழனியில கறவை மாடுகளோட எண்ணிக்கையை உயர்த்தியிருக்கோம். இதனால நம்மளுக்கு என்னென்ன கூடுதலான வேலைகள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். காலையில ஒரு 4 மணிக்கு எழுந்து சாணியெல்லாம் ஒரு ஓரமா வலிச்சு வச்சுட்டு, அந்த கட்டுத்தரைய வந்து நம்ம வந்து சுத்தமா தண்ணிய ஊத்தி கழுவிடுறோம். ஏன்னா மாடுகளுக்கு எந்த விதமான நோய் பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுனால, தினமுமே கட்டுத்தரைய சுத்தமா கழுவி முடிச்சுடுறோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணீர் வந்து புடிச்சு வச்சுக்கிறோம். எதுக்காகன்னா, மாட்டுக்கு தீவனம் தயாரிக்க போறோம். மாட்டுக்கு தீவனம் எப்படி தயாரிக்க போறோம் அப்படின்னா, அ 1 படி குச்சி தீவனமும் 3 படி வந்து நெல் தவிடும் எடுத்துக்கிறோம். நெல் தவிட்டுல நிறையவே சத்து இருக்கு. அதில என்னென்ன சத்து இருக்குன்றது பின்னாடி வர நம்ம பதிவுகள்ல பார்க்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோள சைலேஜ் அத வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். அத வந்து 2 1/2 கிலோ சேர்த்துக்கிறோம் ஒரு மாட்டுக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, எள்ளு பிண்ணாக்கு வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். கடலை பிண்ணாக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம ஊற வச்சு அத சேர்த்துக்கிறோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோள மாவு இதையுமே நம்ம வந்து ஒரு 1/2 படி அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோம். அப்புறமா மினரல் மிக்சர் இத வந்து ஒரு மாட்டுக்கும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு கலந்து நம்ம மாட்டுக்கு தீவனம் வச்சுருவோம். இது கிட்டியில போட்டு நம்ம வச்சுருவோம். எதுக்காகன்னா, அப்படியே அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நம்ம வந்து பால் எளிமையா கறந்துடலாம் அதனால. கிட்டியில மாட வச்சுட்டு அதில தீவனத்த குடுத்துட்டு, நம்ம மடியெல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டோம். இது மாரி நம்ம ஒரு மாட்டையுமே பிடிச்சுன்னு வந்து கழுவி விட்டுட்டு, நம்ம வந்து பால் கறக்கிறோம். இப்படியே தொடர்ச்சியா எல்லா மாட்டையும் கழுவி பால் கறக்கிறதுக்கு நம்மளுக்கு மணி 7 ஆயிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வேலை தொடர்ச்சியா.